அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறிச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசியிலே இருந்தாலும் வக்ர நிலையில இருக்கார். 7ஆம் தேதி வரையும் வக்ரமாகவே இருப்பார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ 7ஆம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாம நீங்க வாலண்டியரா போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ரெண்டாவது, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் வந்து உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் வாக்குவாதம். குறிப்பா நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. தந்தை மகன்களுக்குள்ளே ஈகோ பிரச்சனை வரும். உங்க பையனை யாராவது பெருமையா புத்திசாலின்னு சொன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல எரிச்சல் வரும். இல்ல நீங்க அவர் உங்களை பார்த்து உங்க அப்பா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காருப்பா அப்படின்னு நினைச்சா சொன்னா அது அவருக்கு எரிச்சல் வரும். இந்த மாதிரி புத்திசாலி புதன் அப்படின்னு சொல்றதுனாலேயே பாதிப்பு. மொபைலால பாதிப்பு, லேப்டாப்பால பாதிப்பு, லெட்டரால பாதிப்பு, தந்தை மகனுக்குள்ளே இந்த பிரச்சனை வரும். சரி, தந்தை மகன் ஆபீஸ்ல போனா மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இதே ப்ராப்ளம். டாக்குமெண்ட்ல ஏன் கையெழுத்து வாங்கல, ஏன் இன்னார் வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல, பதிவு பண்றது கரெக்டா பண்ணணுமா இல்லையா. இது அதிகமா யாருக்கு பாதிக்கும்னா ஃபைனான்ஸ், கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்ல. ஃபைனான்ஸ்ல பேசிக்கே கணக்கு தான், அந்த நோட்டு தான், கணக்கு நோட்டு தான். அந்த கணக்கு விடுதல் ஏற்படுறதுனால வர பாதிப்பு. அடுத்தது ஆடிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கணக்கு தான் பொழப்பே, அந்த கணக்குல வர பாதிப்பு. இது யாருக்கு சாதகமாகும்னா இந்த பெரிய பெரிய புள்ளிகள் இருப்பாங்க, பிளாக் மணி கையாளுறவங்க. அந்த பிளாக் மணி கையாளுற மாதிரி உள்ள கணக்கு இந்த நேரத்துல நீங்க எழுதி கொடுனா சூப்பரா எழுதி கொடுப்பீங்க. ஸ்டார்டிங் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுன்னா இந்த நேரத்துல கரெக்டா எழுதி கொடுப்பீங்க. ஏற்கனவே எழுதப்பட்ட பொய் கணக்குகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொய் கணக்குகளால உங்களுக்கு பாதிப்பு வரும். ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்றவங்களுக்கு நல்லாகும், ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த தப்புக்கு இப்ப தண்டனையும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல அனுபவிக்கிறவங்களுக்கு அது என்ன விஷயங்கிறது தெளிவா தெரியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க.
சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் 2ஆம் இடத்துல சேர்றதுனால அரசனுக்கு ஒப்பான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயோ இல்ல சிறு பயணங்கள், ஏன்னா 3ஆம் அதிபதி இல்ல சூரியன், சிறு பயணங்களால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளையும், மனைவியால் ராஜயோகம், மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைப்பது, உங்களுக்கே அரசாங்க வேலை சமயத்துல கிடைக்கிறது, திடீர்னு ராஜயோகமா செய்யும். திடீர்னு இப்ப நீங்க நேற்று வரைக்கும் காமன் மேனா இருப்பீங்க, இன்னைக்கு திடீர்னு பெரிய அரசன் அப்படின்னு போற்றக்கூடிய அளவுக்குல ஒரு முக்கியமான ஆளா மாறலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனாக கூட சமயத்துல நீங்க மாறலாம். திடீர்னு இப்போ ஒன்னும் எலெக்ஷன் நடக்க போறது எதுவும் நடக்க போறதில்ல. திடீர்னு நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு நீங்க ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த 1 மாசத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஆடி மாசம். ஆடி மாசம்னாலே கிராமங்கள்ல நிறைய கோயில் திருவிழாக்கள் நடக்கும். அந்த கோயில் திருவிழாக்கள் நீங்க ஹெட்டா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பிளஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். மைனஸ்னு பார்த்தா உங்களோட மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய கான்ட்ரவர்சி, குறிப்பா புத்திசாலி, லெட்டர், சைனிங் இந்த மாதிரி உள்ள விஷயத்துலதான் பிரச்சனை. மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாம் சிறப்பான முறையில இருக்கு. காவல்துறை அதிகாரிகளிடம் தேவையில்லாம வாக்குவாதமும் சண்டையோ பிரச்சனையா வச்சுக்க வேண்டாம். வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாகவே இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களாக இருந்தா தேவையில்லாம உங்க மேலதிகாரிகளை பகச்சுக்க வேண்டாம். பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா ரொம்ப தூரம் போஸ்டிங் போடுவாங்க, இல்ல டிரான்ஸ்ஃபர் போடுற மாதிரி இருக்காது. ஒர்க் வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போடுற மாதிரி உள்ள அமைப்பா கொடுப்பாங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ல இருக்கிறதும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ராசியில வர்றதும் விஷயம். அப்ப 16 வரையும் உங்களுக்கு சிக்கல், 16க்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். பங்காளி பிரச்சனை, கூட கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயியால, சக தோழர்களாலே பல பிரச்சனை வரும். ஊக்கம் கொடுப்பாங்க, தைரியம் கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில போறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இந்த பிரச்சனைகளால என்ன சமாளிக்கணும் அப்படிங்கறதுதான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கு. குறிப்பா குரு உச்சமானது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் தரும், அனுகூலத்தையும் தரும், தைரியத்தை கொடுக்கும், திடீர் பிரபலத்தை கொடுக்கும், ராஜயோக அமைப்புகளை கொடுக்கும். தந்தை, உங்களுடைய தந்தை பெரிய லெவல்லையோ இல்ல தாய் பெரிய லெவல்லையோ பேசப்படுவாங்க. இந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையா இவர் அப்படின்னு பேசப்படலாம், இல்ல இன்னாரோட பையனா நீங்க அப்படின்னு பேசப்படலாம். பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். யாருக்கு? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அரசாங்க வேலை இல்ல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் அமையும், பொழப்பா அமையும். இல்ல நகைக்கடை சம்பந்தப்பட்டது, இல்ல உபதேசம் செய்யக்கூடிய அமைப்புகள்ல ஏதாவது ஒரு தொழில் அமைவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதாரணமா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாத மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது, போர் கருவிகள் சம்பந்தப்பட்டது, டிராக்டர் சம்பந்தப்பட்டது, இந்த குறிப்பா காவல்துறை அதிகாரம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் வராது, பிளஸ் சாதகமான சூழ்நிலைகளும் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்காக ஏற்படுத்திக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், பிரச்சனை இல்லாம ஏற்படுத்தி குடிக்க வேண்டியது, அதை சரியா பயன்படுத்திங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குரு உச்சமானது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். காரணம் என்ன? நீங்க ஃபிட் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் இங்க மைனஸே. ஏதாவது உங்க கையில நிர்வாகத்தையோ பொறுப்பையோ பெரிய லெவல்ல உள்ள விஷயத்தையும் உங்க கையில கொடுப்பாங்க. ஃபிட் இல்லைன்னு உங்களுக்கே அது தெரியும். ஆனா நீங்க ஏத்துக்குவீங்க. என்னடா நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறாங்களே, நம்ம அந்த அளவுக்கு கேரக்டரா, நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் பர்சனா, நம்ம இந்த அளவுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே தட்டிக்குவீங்க. அதாவது பொதுவா எதை கண்டும் அஞ்சாதவர்கள், எதை கண்டும் கவலைப்படாதவர்கள், தனக்கு வேணுங்கிறத போய் அடைஞ்சே திருணும் அப்படிங்கிற அமைப்புல உள்ளவங்க, எதுக்கும் விட்டு கொடுக்காம பிடிவாடமா இருக்கிறவங்க, இப்ப நீங்களே உங்க கையில கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாரும். இதுக்கு நம்ம ஃபிட்டா, நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க, நீங்களே குழப்பிக்குவீங்க. குழப்பங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? சூரியன் குருவோட சேரும்போது சூரியனோட பிரகாசம் கடுமையா இருக்கும்.
அப்படி சூரியனோட பிரகாசம் கடுமையானாவே ராகுவோட தன்மை குறையும். ராகுவே செயல்படாதுன்னே சொல்லலாம். சூரியனும் குருவும் சேர்ந்துட்டாவே அந்த ஜாதகத்துல ராகு அந்த அளவுக்கு செயல்படாது. நேர்மையின் சிகரமா இருக்கவங்க முன்னாடி எப்படி ராகு செயல்படும்? அப்படி அந்த ராகு செயல்படாத போது அவங்க நட்சத்திராதிபதி மனசு குழம்பணும். நம்ம எந்த அளவுக்கு விட்டா தன்னைத்தானே குறை கூறிக்கொண்டு எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்க. கரெக்டா தான் இருப்பீங்க. ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்லாம் யோசிக்காம உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா அதை அப்ளை பண்ணி கொண்டு போறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், குறிப்பா உங்க வீட்டுல இருக்க பெண் குழந்தைகளுக்கு அதிகமான திருமண அமைப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சர்வீஸா செய்யக்கூடிய பிளஸ். மற்றவங்க அதாவது உங்க குழந்தைகளுக்குங்கிறத விட மற்றவங்களுக்கு சர்வீஸா செய்யக்கூடிய பிளஸ் அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கு. நீங்களே உங்களை குழப்பிக்கிறது மட்டும்தான் இந்த காலத்துல மைனஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி குரு உச்சம் சூரியனோட சேர்றார். சிவராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள். ஆனால் நட்சத்திராதிபதி அஸ்தமனம். ஒரு பெரிய லெவல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுனாவே அப்ப பெரிய போராட்டம் உண்டு அப்படிங்கிறதுதான் உண்மை. ஸோ அந்த போராட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். பெரிய பதவிக்கு போகணும்னா பெரிய போராட்டத்தை சந்திக்கணும். இப்ப படத்துல ஹீரோ எப்படி ஹீரோவானாரு? வில்லனை எதிர்த்து ஜெயிச்சதுனால ஹீரோ ஆயிட்டாரு. அந்த மாதிரிதான் உங்களுக்கும் பெரிய போராட்டம் வருங்கிறது தான் உண்மை. ஜெயிப்பீங்களான்னு கேட்டா நிச்சயம் ஜெயிப்பீங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ப்ரொமோஷனோ பதவியோ இல்லை பெரும் பணமோ உங்க கைக்கு இந்த நேரத்துல வரும். எல்லாமே சாதகமான சூழ்நிலைகள்ல வரும். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பா அந்த சூரிய ஆதிக்கத்துல உள்ள குழந்தையை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் எல்லாத்துலயும் பிளஸ்ங்கிறத சொல்லலாம். அரசு அதிகாரத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு உருவாகும். டெம்பரவரி போஸ்டிங்காவது உருவாகும். அரசியல்ல இருக்கிறவங்களா இருந்தா அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பெரிய அதிகாரியா இருக்கிறவங்களோட நேரடி தொடர்பே கிடைக்கும். அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அமைப்புகள் கிடைக்கும். எல்லாமே சாதகம் தான். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். எல்லாம் சிறப்பான முறையில இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, வெளிநாட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ராசிக்காரர்கள்ல குறிப்பா நட்சத்திரக்காரர்கள்ல புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் ஒருவர் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கு. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ளவங்களுக்கு கால் பண்ணுங்க.